வணக்கம் வணக்கம். நான் நான் மீண்டும் சுதர்ஷன். இது பால் சுதர்ஷன் நிதிஷ் சேனல். எனது யூடியூப் வாயிலாக யூடியூப் காணொலியில் அங்கங்களுக்கு நாணமாக பத்திரப்பதிவு செய்யும் வண்ணமே அதுபோலவே வீடியோக்களையும் பதிவு செய்கிறேன். அங்கங்கே சுவாரஸ்யமான வீடியோக்களை பார்த்து லைக் பண்ணும் அல்லது சப்ஸ்கிரைப் பண்ணும். எனது சேனல் அறிய பவுல் சுதர்ஷன் நிதிஷ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணும். இன்றைக்கும் ஒரு சுவாரஸ்யமான கலைப்போக்கும் தலைப்பிலே இன்றைய அனுதினத்தை புகழாரம் சூட்டுகிறேன். இன்றைய தினமானது ஸ்ரீ நவதுர்கா சதுர்த்தி. இன்றைய தினம் இன்றைக்கும் சதுர்தசி திதி 13:57 13:57 அல்லது திருதியை சதயம். சந்திராஷ்டமமானது நேற்றைய தினம் வியாழக்கிழமை. நேற்றைய தினம் ஜெய துர்க்கை அம்மனின் 9 சக்தி வாய்ந்த அவதாரங்களிலே ஸ்ரீ சந்திரகாந்தா திருத்தியா அதாவது தமிழ் பஞ்சாங்கத்தில் அஸ்வினி நட்சத்திரத்திற்கு தேர்வான சார்திய நவராத்திரி கிருத்திய பஞ்சாங்கத்தின் பெயர் கிருத்திய பஞ்சாங்கம். விசுவாச வருஷம் இன்றைக்கான நாள் கிரக நிலைகளை கூறவிருக்கிறேன். இன்றைக்கு வெள்ளிக்கிழமை. சந்திராஷ்டமம் உக்கிரக்காரி பூரம். நேற்றைய சந்திராஷ்டமம். இன்றைக்கு பூரக்காரி சதயம். குருதியை பிரத்தியா. புனர்பூசம். இன்றைக்கு புறக்காரி அசுப்பதி சந்திராஷ்டமம். இன்றைக்கு வெள்ளிக்கிழமை. பரிகாரமும் சூலமும் கூறியிருக்கேன் ஏற்கனவே. இன்றைக்கு ஸ்ரீ ஜெய துர்க்கை அம்மனின் சதுர்த்தி திதியில் உதிக்கும் ஸ்ரீ ஜெய துர்க்கை அம்மன். நவகாளி அம்மனின் துர்க்கையானவர் துர்காதேவி. மகளிருக்கு ஜெய் ஜெய் ஸ்ரீ துர்காதேவி. அன்னை மாதா ஸ்வரூபிணி ஜெய் ஜெய் ஸ்ரீ துர்காதேவி. ஷேர்வாலி மாதராணி ஜெய். இன்றைக்கு ஸ்ரீ கனக துர்க்கை அம்மன் விஜயவாகா நகரில் சந்நிதியில்
சலங்கை ஒளி சக்கங்களுடன் உடுக்கை பம்பை வைத்து காட்சி கரும் ஸ்ரீ ஜெய கனக துர்க்கையம்மனின் ஸ்கந்தமாக அவதாரமானது நாளைய தினம் அனுஷ்டிக்கப்படுகிறது. ஸ்ரீ சந்திரமாகாவிற்கு நாளைய தினம் ஷஷ்டி திதியில் ஸ்ரீ ஸ்கந்தமாக தேவிக்கு பூஜைகள் 3 கால வேளைகளிலும் நடைபெறும். ஒவ்வொரு நவராத்திரியும் ஒவ்வொரு சர்க்கங்கமும் ஒவ்வொரு பாரம்பரியமும் ஒவ்வொரு கலாச்சாரம் பண்பாடு பெற்றது. ஒவ்வொரு பஞ்சாங்கத்திலும் அகர்வன வேகத்திலும் இது கூறப்படுகிறது. அகர்வன ரிக்வேகத்தில் அடுத்த வேகம். சாஸ்திர வேகம். அதன் பிறகு அகர்வேகம், ரிக்வேகம், சக்கரவேகம், சாஸ்திர வேகம். அதன் பிறகு அகர்வன வேகம். இதில் பஞ்சாங்கம் என்றால் பிங்கங்களும் திதிகளும் கருவதற்கு மகாலய பக்ஷ அதாவது மகாலய அமாவாசை இது அங்கபக்ஷ திதியானது வரும். அதன் பிறகு இன்றைக்கு சுக்லபக்ஷ திதியில் ஸ்ரீ ஸ்கந்த குக்கர் அவரது இடது பக்கத்தில் முருகப்பெருமாளை வைத்திருக்கும் குருகையம்மன், சக்தி கரும் குருகையம்மன், பரவசமுக்கும் ஸ்ரீ ஜெய குருகாதேவி மாதாவிற்கு ஜெய். இன்றைக்கு ஒவ்வொரு நவகுருகையம்மனும் ஒவ்வொரு குணாவதி, ஒவ்வொரு ஐஸ்வர்யங்களும் சகலகல சுபிக்ஷங்களும் நிறைந்த வண்ணங்களை கூறவிருக்கிறேன். கேட்கு மதியின புத்தியை மூகன் மனுஷன், மறையன் பைத்தியக்காரன் மனுஷன், குப்பகைக்கார மனுஷன் பிசாசுங்க அவைகள் திங்கக்காரன் கலக்கரிக்க ஓடிவிடும். இந்த பிரணவ மந்திரத்தை கேட்க ஓம் ஸ்ரீ சர்வ மங்கள மாங்கல்யே சிவே சர்வாக சாதித்தே சரண்யே த்ரியம்பகே கௌரி ஸ்ரீ மகாராயணி நமோ ஸ்குதே. ஓம் சர்வ மங்கள மாங்கல்யே சிவே சர்வாக சாதித்தே சரண்யே த்ரியம்பகே கௌரி ஸ்ரீ நாராயணி நமோஸ்துதே. இன்றைக்கு ஸ்ரீ நவதுர்க்கையம்மனின் 4ஆம் அவதாரம் ஆகிய கூஷ்மாண்டா in English Gafurk incarnation Miss Yammy Ararit Mig Serenity, Divinity, Purity, Silence, Tranquility, Vigor, Via Jiva Yuvar, Vigor, Vigil, Via Jail, Ponga, Gunangal characteristic, Ponga,
பாவனைகளும் குருக்கையம்மனின் ஒவ்வொரு குணாதிசயங்களையும் கூறினேன். இன்றைக்கு கூஷ்மாங்கா தேவி அருள் புரியும் நவராத்திரி. இன்றைக்கு ஐந்தாம் நாள் நவராத்திரி ஏற்கனவே கூறியிருக்கப்படி திருதியை 2 நாளைக்கு திதி வந்தது. அதில் 2 நாளும் ஸ்ரீ சங்கரகாந்தா மாதாவை தரிசனம் செய்யப்படும். ஒவ்வொரு இந்திய பிரதேசங்களிலும் எல்லா மாநிலங்களிலும் ஸ்ரீ சங்கரகாந்தா துர்கா தேவியை தரிசனம் செய்து 3 கால வேளை பூஜைகள் நடைபெறும். இன்றைக்கு ஸ்ரீ கூஷ்மாங்கா நவராத்திரி. கூஷ்மாங்கா தேவி நவராத்திரி சங்கரி, தேஜஸ்வினி, பைரவி, பர்வதவர்த்தினி, மலைமா மகள், ஸ்ரீ கௌரிக்காய் பார்வதி தேவியானவர். அவர் சிவபெருமான் மகேஸ்வரர் ஈசனை திருக்கல்யாணம் செய்வதற்கு முன்பதாக ஸ்ரீ சங்கரகாந்தா அவதாரத்திற்கான அவர் மகேஸ்வரரையே திருமணம் செய்து கொண்டுள்ளார். இன்றைக்கு கூஷ்மாங்கா தேவி. ஓம் ஸ்ரீ கூஷ்மாங்கா வித்மஹி கூஷ்மாங்கா பிரணவ வித்மஹி ஸ்ரீ சக்தி ரூபாய தீமஹி கண்ணோ சுகாலய பிரச்சோதயாத். ஓம் பூர்புவஸ்வஹ தத்சவிதுர்வரேண்யம் भर्गो देवस्य धीमहि धियो यो न प्रचोदयात्. ओम या देवी सर्वभूतेषु शक्तिरूपेण संस्थिता नमस्कस्यै नमो नमः. या देवी सर्वभूतेषु भक्तिरूपेण विद्यारूपेण गणरूपेण संस्थिता नमस्कस्यै नमो नमः. Prosperity, Englanches, revitalizes some of the devotional fervor. இங்கிலீஷ் காலங்களின்படி இன்றைக்கு செப்டம்பர் 22ஆம் தேதி முதல் நாள் நவராத்திரி பூஜை ஆரம்பம். நவராத்திரி ஆரம்பத்திற்கு முந்தைய நாள்தான் மாலை அம்மாவகை. அங்குதான் தேவியை வணங்கிவிட்டு ஒவ்வொரு துர்க்கை அம்மனையும் பக்கப்புறவை ஒவ்வொரு துர்க்கை அம்மனையும் அலங்காரம் செய்து நவதுர்க்கை அம்மனின் ஒவ்வொரு ஸ்வரூபங்களையும் பிரணவங்களும் அவனங்களும் ஸ்தோத்திரங்களும் ஸ்லோகங்களும் வாசிக்க
கலசத்தில் ஊற்றி அகிலே சந்தனங்களும் குங்குமங்களும் ஸ்ரீ நவதுர்க்கை அம்மனின் புடவை சாக்கு விழா நடத்திவிட்ட பின்பு அதற்காக நவதுர்க்கை அம்மன் சக்தி தேவி மும்மூர்த்தி ஆகிய தேவிகளுக்கு அபிஷேகம் செய்து பிறகு அங்கு அபிஷேக நீரையும் சேர்த்து மும்மாரி பெண்மாரியை வணங்கிவிட்டு அந்த சகசங்களையும் படைக்கல் காக்கல் அழிக்கல் அறிய மூவினைகளையும் காரியங்களும் செய்யும் செயல்பாடுகளையும் செய்யும் ஸ்ரீ சிவபெருமாளை திருப்பதிகம் வாசிக்க விட்டு சோமவாரம் இந்த நவராத்திரி இம்முறை சோமவாரத்தில் வந்துள்ளது. அன்றைக்குதான் சைலபுத்ரி மாதாவின் தரிசனம் காணப்படும். அதற்கு மறுநாள் செவ்வாய்க்கிழமை அங்குதான் ஸ்ரீ பிரம்மச்சாரிணி சிவப்பு பக்காரை உடுத்தி கொண்டு அருள் பாலிப்பார். சைலபுத்ரியானவர் என்ன நிறம் என்றால் அவருக்கு விருப்பமான நிறம் ஆனது வெண்மை வெள்ளை. ஏனென்றால் வெண்மை அமைதியை குறிக்கின்றது. சைலபுத்ரி மாதா பிரம்மச்சாரிணி தேவிக்கு சிவப்பு நிறம். ஏனென்றால் சிவப்பு வீரத்தையும் தைரியத்தையும் குறிக்கிறது. மறுநாள் 3ஆம் நாள் சங்ககாங்கா தேவியானவர் சங்ககாங்கா மாக்காவிற்கு 2 நாள் அவர் புதன்கிழமையும் வியாழக்கிழமையும் நேற்று 2 தினமும் அவருக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெறும். அவருக்கு விருப்பமான நிறம் முதல் நாள் புதன்கிழமை நீளம். அது வெளிர் நிறமாக இருந்தாலும் கருநீளமாக இருந்தாலும். மறுநாள் நேற்றைய தினம் வியாழக்கிழமை ஸ்ரீ சங்ககாங்கா தேவிக்கு விருப்பமான நிறம் பூஜை செய்யப்படும் அவருக்கு பக்கரை உடுக்கப்படும் நிறமானது மஞ்சள் என்றால் மாங்கல்ய சௌபாக்கியங்களை குறிக்கிறது. சக்தி தேவி யானவருக்கு பெரும்பாலும் குங்குமத்தின் சிவப்பு நிறமும் சந்தனத்தின் மஞ்சள் நிறமும் தான் அவருக்கு உறங்க நிறங்கள். இந்த நவராத்திரியில் இதிலிருந்து தெரியப்படும் ஒரு கிரகங்களை ஆளுபவர் அந்த அடிப்படையில் ஸ்ரீ சங்ககாங்கா தேவியானவர்கள் ஸ்ரீ நவதுர்க்கை அம்மன் அவதாரங்களின் ரூபங்களிலே அவர்கள் மிக சக்தி வாய்ந்தவர். எல்லா துர்க்கை அம்மனும் சக்தி வாய்ந்தவர்கள். எண்ணற்ற பலவீரியம் கொண்டவர்கள். சக்தி காங்கார சக்தி, ஆத்மசக்தி, ஆகிய சக்தி, யோக சக்தி, பலசக்தி, எல்லா சக்திகளும் ரிக் சக்தி, கரை சக்தி, எல்லா சக்திகளும் உள்ளவர். இன்றைக்கு ஸ்ரீ கூஷ்மாங்கா தேவியானவருக்கு பூஜை நடைபெறும். அவருக்கு விருப்பமான நிறம் என்னவென்றால் ஸ்ரீ கூஷ்மாங்கா அம்மனுக்கு ஸ்ரீ துர்கா தேவி நவதுர்க்கை ஸ்ரீ கூஷ்மாங்கா
மாக்காவிற்கு விருப்பமான நிறம் ஆரஞ்சு நிறம். நாளைக்கு ஸ்ரீ ஸ்கந்தமாக்கா, அவருக்கு விருப்பமான நிறம் சனிக்கிழமையில். அதாவது ஸ்ரீ கூஷ்மாங்கா தேவிக்கு கருமை நிறம். இது சொல்வது துக்கமாக இருந்தாலும் மங்களத்தை குறிக்கும். ஏனென்றால் கருப்பு நிறம் வெறுப்பாலும் துக்கத்தை தங்கு பாவிக்கிறது. இருந்தாலும் கருப்பு நிறம், அப்படிப்பட்ட கருப்பு நிறம் ஸ்ரீ சக்தி தேவியாருக்கும் உகந்த நிறம். ஆதலால் ஸ்ரீ கூஷ்மாங்க தேவிக்கு கருப்பு நிறம் விருப்பமானது. அங்கேயும் கருப்பு நிறத்தை அணிந்தால் எல்லாவித கஷ்டங்களும் வேதனைகளும் துயரங்களும் அக்கறை போகுமாம். துயரமற்ற வாழ்க்கையும் நிம்மதி சாந்தமுள்ள விவேகம் சிவப்பு நிறத்தை குறிக்கும். அப்படிப்பட்ட விவேகமும் கருப்பு நிறத்தில் அடங்கும். 6ஆம் நாள் ஸ்ரீ அதாவது ஸ்கந்தமாகவிற்கு விருப்பமான நிறம் எதுவென்றால் அவருக்கும் கிரே, அதாவது கருமை நிறத்திலே வெளிக்கருப்பு, அதாவது லைட் பிளாக், அதுதான் கிரே கலர். அங்க நிறம் சார்ந்த ஆவணங்களை, அங்க நிறம் சார்ந்த சாதனங்களை பயன்படுத்துதல் நன்கு உகந்தது. ஏனென்றால் கிரே நிறம் சாரோஸ், அதாவது துக்கத்தை குறிக்கிறது, கவலையை குறிக்கிறது. இருந்தாலும் கவலையற்று வாழ்வு சுகபுரங்களை பெறுவதற்கு இந்த நிறம் உபயோகப்படும். ஆறாம் ரூபமாகிய 6ஆம் சக்தியானவர் நவதுர்க்கையம்மனின் காத்தியாயினி மாக்காவிற்கு அன்னைக்கு விருப்பமான நிறம் ஏதல்லவா என்று நீ நினைக்கும். அது பிங்க், அதாவது பிங்க், டார்க் ரோஸ்லிக், லைட் ஆரஞ்சு, அந்த கலர் பிங்க் கலர், அதாவது பன்னீர் ரோஜா கலர். இதுவே 7ஆம் தேவியாகிய துர்க்கையம்மனின் பலம் வாய்ந்த ஆக்ரோஷம் உள்ள அவதாரமானவர். காளியம்மனின் மறுரூபமானவர் மகாகாளியானவரின் முன் அவதாரம் என்று கூறப்படுவார். அவரே காலராத்திரி அம்மா. அந்த அம்மனுக்கு விருப்பமான நிறம் அந்த காளி மா கௌரி. அந்த மாகாள சக்திக்கு கைலோக சக்திக்கு உகந்த நிறமானது பீகாக் கிரீன், மயில் பச்சை நிறம். இதுவே எட்டாம் நாள் அன்று ஸ்ரீ மாதா கௌரி, அதாவது பார்வதி தேவி, சிவபெருமாளை மணந்த பார்வதி தேவி, அவருக்கு அதாவது சிவனின் துணைவியார் என்று அழைக்கப்படும் புகழ்பெற்ற ஸ்ரீ மலைமா மகள் மகிஷாசுர மர்தினியின் சாந்த ரூபம் என்று அழைக்கப்படுவார். ஸ்ரீ நவதுர்க்கையம்மனாக உருவெடுக்கும் பொழுது நவரூபங்களாக வெவ்வேறு சாயலாக வெவ்வேறு சக்திகளாக காட்சி தருவதற்கு முன்னே ஸ்ரீ சாந்தி மாதா என்று அழைக்கப்படும் பார்வதி தேவி. அவருக்கு விருப்பமான நிறம் ஏதல்லவா, அது அதுக்கான
அதுக்கான பிங்க் வித் வயலட். இதுவே கடைசி நாள் சித்தி காக்கரி சித்தி பிரணவங்களை அஷ்ட சித்திகளும் அப்படி சொல்லுவதற்கு அடையாளம் பெற்ற ஸ்ரீ சித்தி காக்கரி எல்லா சௌபாகியங்களும் நலங்களையும் நவராத்திரியும் முழு 9 நாட்களையும் பூரண ஆயுள்களையும் தரும். வாழ்நாள் ஆயுள்களை கூட்டுவதற்கு இயல்பான வாழ்க்கையில் உள்ள தகராறுகள், மனுஷ போதைகள், மனுஷ விரோதிகளை, பகைஞர்களை அழித்து வதைத்து சந்தோஷத்தையும் குறைந்து போன சந்தோஷங்களையும் நிம்மதிகளையும் மீட்க வல்லமை பெற்ற சித்தி காக்கரி மாகவே சித்தி காக்கரி பிரணவதாயினி ஸ்வாஹ. அவருக்கு விருப்பமான நிறம் 2 நிறங்கள் ரெட், கமா, ஆரஞ்சு. இவையே நவராத்திரியின் 9 நவகுத்தியமின் சித்தாந்தங்களின் நவசக்திகளின் நிறங்கள். விருப்பமான பிரயோகிக்கப்படும் நிறங்கள். ஒவ்வொரு துர்க்கையம்மனுக்கும் ஒவ்வொரு மந்திரங்கள் உள்ளது. அது அவர்களின் மூல மந்திரம் அவர்களின் நாமக்கிலேயே அமையப்பெறும். அதன் பிறகு ஓம் அவர் நாமக்கு பிறகு அங்கங்கம்மன் நாமக்கு பிறகு ஸ்வாஹ அல்லது நமக என்று உச்சரிக்கப்படும். இங்கிலீஷ் தேதியின்படி இன்றைக்கு செப்டம்பர் 26ஆம் தேதி. ஏற்கனவே கூறினேன், நாளைக்கு செப்டம்பர் 27 சனிக்கிழமை, இன்றைக்கு வெள்ளிக்கிழமை 26. தெலுங்கு வருஷ பருப்பின்படி ரபியுசானி இன்றைக்கு 3ஆம் நாள். நேற்றைக்கு 2ஆம் நாள். இன்றைக்கு இன்றைக்கு சூட்சமங்கள் மாக்கா கூஷ்மாங்கா வாங்குவர் மேக்கர்னல் குட்னஸ். அதாவது பேக்கர்னல் முதிர்வயதுக்கு முந்தைய ஸ்பீச். அங்க வயதுக்கான நலங்களும் பயங்களையும் தரும் ஸ்ரீ கூஷ்மாங்கா தேவியின் சாஸ்திரங்களும் கூஷ்மாங்கா தேவியின் ஹயக்ரீவ மந்திரங்களும் அவனம் செய்யும் ஸ்லோகங்களும் அவரது திருப்பாடல்களும். ஓம் ஸ்ரீ ஜெய கூஷ்மாங்கா தேவிக்கு ஜெய். ஓம் ஸ்ரீ நவ கூஷ்மாங்கா தேவிக்கு ஜெய். ஓம் ஸ்ரீ சர்வ சக்தி ஸ்ரீ கூஷ்மாங்கா தேவி நவதுர்த்தி அம்மன். குங்கும திலகவதி மகேஸ்வரிக்கு ஜெய். இன்றைக்கான மருத்துவ குறிப்பு ஆனது நுரையீரலின் இரத்த ஓட்டம் சீராவதற்கு. நுரையீரல் இரத்த ஓட்டம் சீராவதற்கு பழங்களை அதிகபட்சமாக உட்கொள்வது நல்லது. இன்றைய பழமொழியானது எவ்வளவு அமைதியாக இருப்பதனால் மூலம் அப்பொழுதுக்கான வாழ்வின் தங்க எங்கங்களை அறிய முடியும். அறிவதற்கு சாதாரணம். இன்றைக்கு ஸ்ரீ கூஷ்மாங்கா தேவிக்கு குங்குமம், மஞ்சள் மற்றும் இளநீர் அபிஷேகம், பால் அபிஷேகம், கயிறு அபிஷேகம் செய்துவிட்டு பன்னீர் ரோஜாக்களால் அலங்கரிக்கப்படும் மாலைகளும், அதாவது செண்பக மலர்களும், மல்லிகை மனம் வீசும் மனக்கமல மல்லிகைகளும், ஜாதி முல்லைகளும், பத்திரி மற்றும் செவ்வரளி, கனகாம்பரம், செவ்வரளி, நந்தியாவக்கம்,
நந்தியாவட்டம் மற்றும் மஞ்சள் பூ, காலம்பூ, கைல மரத்தினால் ஆன வாசனை மிக்க கைலம், புனுகு கைலங்களையும் ஒவ்வொரு துர்க்கை அம்மனின் ஸ்தலங்களிலும் வாசனை கூபவக்கங்கள் நிறையப்படும் பொழுது ஸ்ரீ ஜெய துர்க்கை அம்மனின் ஸ்ரீ கூஷ்மாங்கா மாதாவின் நான்காம் நாள் வெள்ளிக்கிழமைக்குரிய ஸ்ரீ கூஷ்மாங்கா தேவியின் திருப்பாடல்களை வாசிக்கிறேன்.